முன்னாடியெல்லாம் பானிபூரின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ்ப்பா, நார்த்தில் தான் கிடைக்கும், இங்கெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பானிபூரி இருக்குங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு கொல்கட்டா ஸ்டைல் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உங்கள் தேவைக்கேற்ப உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மணி நேரம் ஊற வச்சு கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த விழுதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. அவ்வளோதான், பானிபூரிக்கான பானி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். 4 to 5 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போது புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம உளிச்ச பெருச்சம்பழத்தை சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சிட்ருக்கிற இந்த டைமில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பானிபூரி ஃப்ரையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச அந்த ஸ்வீட் சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணி பானிபூரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொல்கட்டா ஸ்டைல் பானிபூரி செமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.